நேற்று சாட்டர்டே அவுட் சைட் ஆர்டர்ஸ் எதுவுமே நம்ம எடுக்கலை. ஏன்னா சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவ். நம்ம பார்சல் போட்டாலுமே ஹப்லே தங்கிரும். ஸோ அதனால தான் ஜஸ்ட் லோக்கல் ஆர்டர் மட்டும் எடுத்திருந்தேன். மஹினோட டீச்சர் தான் ராகி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் ராகி ப்ரௌனி பண்ணி பிக் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம் ஸ்டேட்டஸாக. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகியோட ஃப்ளேவரே தெரியல, ஃபுல்லாக சாக்லேட்டியாக இருந்துச்சு, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எங்கள் பசங்களுக்குலாம் சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சண்டே டெலிவர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ டெலிவர் பண்ணுங்கக்கான்னு ஸ்வீட்டாக எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 kg மேலே ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து இந்த ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேலே எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி ரெடி பண்ணிவிட்டு மட்டா ரைஸ் ரொம்ப நாளாக வாங்கி அப்படியே இருந்துச்சு. அதில் பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் ட்ரையல் பார்க்கலாமேன்னு பண்ணேன். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் நம்ம கோதுமை ரவையில் வந்து பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் நம்மகிட்ட ப்ரௌனி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக 2:30க்கு டெலிவர் பண்ண சொன்னாங்க. நம்மளும் ஆன் டைமுக்கு ப்ரௌனிஸ் டெலிவர் பண்ணியாச்சு.